பெண்ணாகக்கூடியவள் ஒரு நாள் சமயம் நீராடி மாற்று ஆடை உடுத்துக் கொண்டு தன்னை அலங்காரம் செய்வதற்கு கண்ணாடியின் முன்பில் வந்து சேர்கின்றார். எப்படியும் வயசு பிள்ளைன்னு அலங்காரம் செய்யறதுல ஆர்வம் கட்டும். உண்மைதானம்மா, யாருக்கையில இப்போ உள்ள ஆண்களே அலங்காரம் நல்லா பண்ணு நினைக்கிறாங்க. சரி, பெண்கள் தான் முன்னாலாம் பிடிச்சிங்க போவாங்க, பேசியல் பண்ற போவாங்க. இப்ப ஆண்களே போக ஆரம்பிச்சாச்சு. சரி, பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பேச்சு எல்லாம் கிடையாது. அதனால தன்னைத்தானே தோழிகள் இருப்பாங்க இல்லையா, அழகா இருப்பாங்க. உண்மை உண்மை, இவர்களும் அவர்கள் அலங்காரப்படுத்துவாங்க. ஆமா, அதுதான் நிறைய தோழிமார்கள் இருப்பாங்க. ஆமா, ஏதான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மெருகூட்டதானே அழகு கொடுக்கும். உண்மைதானம்மா, இல்லைன்னா சும்மா வச்சிருந்தா அது அப்படிதான் இருக்கும். ஆமா, ஒரு மனிதன் பிறந்தவன் அப்படியே இருந்தான்னா மனிதருக்கு பார்க்க முடியாது. ஆமா, அப்படியே மெருகேற்றது. சரி, இப்படியாகவே தன்னுடைய அழகை கண்ணாடியின் முன்பில் வந்து பார்க்கின்றார். ஆமாம்மா, முன்பில் வந்து பார்க்கின்ற போது இந்த சந்திரமதி பெண்ணாடியானவள் கண்ணாடியில் தன்னுடைய அழகை பார்க்கின்ற போது அவள் சங்கடத்தால் மனமோம் நொந்து இந்த பெண்ணானவள் தன்னுடைய அழகை கண்ணாடியின் முன்பில் வந்து பார்க்கும்போது அம்மாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. எல்லாம் அலங்காரம் பண்ணி இருக்கிறோம், கம்மல் இட்டு இருக்கிறோம், கொலுசு இருக்கிறோம், ஆபரணம் மாலை போட்டு இருக்கிறோம். கழுத்து ஏறிட்டு பார்க்கின்ற போது கழுத்திலேயே மாங்கல்யம் இருப்பதை கண்டால் அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு கவலை தாங்க முடியல. நம்ம கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதா என்று தோழி இடத்துல எடுக்கின்ற தோழி பண்ணல என்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதாடி? எனக்கு வித்தியாசம் தெரியுதுமா, தெரியுதாடி? ஆமாம்மா, உங்க காட்டுல நேத்து போட்ட கம்பல் கிடையாது, வித்தியாசம் வேற கம்பல் போட்டிருக்கோம். அது பாட்டு தொங்குது இல்ல? ஆமா, அன்னைக்கு நேத்து தொங்கல, இன்னைக்கு தொங்குது. அதை கேட்கலடி, வேற ஏதாவது வித்தியாசம் தெரியுதாடி? யாரு அப்படிலாம் தெரியலையாமா? கையில காப்பு போட்டிருக்காங்க, உனக்கு தண்ணி நல்லா தெரியும். ஆமா, கொஞ்சம் நல்லா பார்த்து பார்ப்போம். கையில காப்பு, காலில் கொலுசு, சரி, நெத்தில நெத்தி சுடி, காலில தொங்கட்டான், பகலே பசுமாடி. என்னடி மாற்றம் தெரியுதான்னு கேட்ட, காலில் கொலுசா, அறையில அன்னகயிறம், கழுத்துல தொங்க கட்டாமா. ஆமா, அதெல்லாம் தெரியுது. எல்லா இவளும் கண்ணு வேற ஒன்றுமே தெரியல. தெரிஞ்சுட்டு அப்படின்ட்டோம். என்னமா சொல்ல வரீங்க இப்ப? என்ன காரணம் கேக்குறீங்க? சரி, இருக்கட்டும், பரவாயில்லடி. சரியம்மா, பார்த்துக் கொள்கிறேன் என்று இவள் பார்த்தால் நம்முடைய கண்ணிற்கு மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நம்முடைய தந்தை இடத்துல போய் கேட்கலாம். ஆமா, ஏன்னா தந்தைக்கு தெரியாம இருக்கிறது இல்லையா? ஆமா, என்னன்னு கேட்ட வழிதான். சரி, என்று ஓடி வருகிறார். என்று ஓடி வருகின்றாள் தந்தை இடத்திலே. சரி, அப்பா அப்பா, என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது அப்பா? என்னம்மா மகளே, என்ன உனக்கு ஆச்சரியம்? என்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதாப்பா? நீ இப்ப நல்ல பெரிய பிள்ளையாகி பக்குவமாகி நல்ல பிள்ளையா இருக்கிற, நல்ல அழகா இருக்கிற, அதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் தெரியுது? அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? ஆமாப்பா. அப்பா, எனக்கு என்னுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குதப்பா. உன்னுடைய கவலையை என்ன கவலைன்னு சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன். கழுத்திலே திருமங்கலம் இருப்பது கொண்டு பார்த்தேன் அப்பா. உங்களுக்கு தெரியவில்லையாப்பா என்று சொன்ன உடனே மன்னன் அப்பதான் நினைக்கிறாரு, ஓ அப்ப நம்ம பிள்ளைக்கு திருமாங்கல்யம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, அப்படின்னா இந்த அதிசயத்தை நம்ம அவனுக்கு சொல்லணும் இல்லையா? ஆமா, என்று சொல்லி மன்னன் என்னவா சொல்கின்றா என்று இந்த மன்னன் பார்த்தார். என்னமா? சரி மகளே, அப்பா இருக்கட்டும், நான் அதற்கு உனக்கு பொதுவாக சொல்கின்றேன். சிவனிடத்தில் வந்து ஆலயத்தில் வந்து முறையிட்டு கவலையோடு புலம்புகின்றார். ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை. ஆமா, குழந்தை இல்லாம இருக்கிற காரணத்தினால அந்த இறைவனை நினைத்து அரும்பெரும் தவங்க செய்து குழந்தை கிடைச்சது. குழந்தை கிடைக்கிற போது அந்த சிவபெருமான் சொன்னாரு, எப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை தருகிறீங்க,
ஆனால் அது பெண் குழந்தையாக இருக்கும். சரி. அந்த குழந்தையின் கழுத்திலே திருமாங்கல்யம் இருக்கும். ஆமா. அந்த திருமாங்கல்யம் ஆஹா. எவர் கண்களுக்கும் தெரியாது. அதானே. மற்றவர்கள் கண்களுக்கு, யாருடைய கண்களுக்கும் தெரியாது. ஆமா. இந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி பக்குவதியாகி வருகிற போது சரி. யார் ஒருவர் கண்களுக்கு இந்த திருமாங்கல்யம் தெரிகிறதோ சரி. அவர்தான் அவளுக்கு மாப்பிள்ளை என்று அன்றே அவர் கொடுத்த வரமம் அது. ஆமா. அதனால அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாது, நீ கவலைப்பட வேண்டாம். மகள் கண்ணிற்கு தெரிந்தது என்று சொன்னது சிவனுடைய ஆலயத்தில் முறையிடுகின்றார். ஆமா. அங்க இருந்து அசிரிய வார்த்தை சொல்கின்றது. ஆ. அப்பா சந்திரதையா, ஐயா. இது சிவ ரகசியம், இதை யாரிடத்திலும் நீ சொல்லக்கூடாது. சரி. கண்டிப்பாக உனது மகளுக்கு திருமணம் முடியும் ஆமா. என்று அசிரிய வார்த்தை காதில் கேட்டார். சரி. இருந்தாலும் இவருக்கு மனதே ஒரு கஷ்டம். ஆ. யாராவது பார்த்தார்களே ஆனால் ஆமா. ஏதாவது நினைத்துக் கொள்வார்களே அதானே. என்று இவர் இங்கே கவலையோடு அமர்ந்திருக்கின்ற போது சரி. அந்த இடத்திலே வருகின்றார்கள் சத்த முடிமார்கள். ஆமாம்மா. அவருடைய இடம் இருக்கக்கூடிய இடம் வரும் போது சரி. முனிவர்கள் வருவதை பார்த்தார் இந்த மன்னன். ஆ. வரவேற்று ஆசனம் கொடுத்து அமர வைத்து பல வர்க்கங்களை கொடுத்திருக்கின்றார். ஆமாம்மா. அப்படி இருக்கும்போது முனிவர்கள் கேட்கின்றார்கள், என்ன கேக்குறாங்க? அரசே, என்னப்பா? உங்களுடைய உபசரணை பலமாகத்தான் இருந்தது. ஆகட்டும். ஆனா உங்க முகத்துல ஒரு வாட்டம் தெரிகிறதே. ஆஹா. ஐயா, ஆஹா. என்னுடைய முகத்துல வாட்டம் தெரியுது, உங்களுக்கு தெரியுது அப்படிதானா? ஆமா. என்று சொன்ன உடனே மன்னன் என்னமா சொல்கின்றார்? மகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். ஆமா. எப்படி என்று எனக்கு தெரியவில்லையே ஆஹா. என்று கவலையோடு சொல்லும் போது சரி. முனிவர்கள் இவருடைய மனத்தை தேற்றி சொல்கின்றார்கள். என்னமா சொல்கின்றார்?